சிவமகா புராணத்தில் இன்று நாம் கேட்கவிருப்பது திருமால் சக்ராயுதம் பெற்ற சரிதை. சூதமுனிவரே, விஷ்ணுமூர்த்திக்கு சிவபெருமான் சக்ராயுதம் கொடுத்தார் என்று கிருஷ்ணமூர்த்தி தோத்திரம் செய்ததாக சொன்னீர்களே, தாங்கள் யாவும் அறிந்தவராகியால் அந்த சரிதத்தையும் எங்களுக்கு சொல்ல வேண்டுகிறோம் என்றார்கள் சவுனகாதி முனிவர்கள். சூதமுனிவர் சொல்லத் தொடங்கினார். முனிவர்களே, ஒரு காலத்தில் பலசாலிகளான அரக்கர்கள் அதிகமாகி உலகங்களை பீடித்து தர்மநாசம் செய்து வந்தார்கள். அதனால் தேவர்கள் அனைவரும் சங்கடப்பட்டு விஷ்ணுமூர்த்தியை அடைந்து, பரமாத்மாவை, எங்கள் விஷயத்தில் தயை வைக்க வேண்டும், தைத்தியர்களால் நாங்கள் மிகவும் துன்பப்படுகிறோம், நாங்கள் எங்கே போவோம், காத்தல் கடவுளான தங்களை அடைந்தோம் என்று பிரார்த்தித்தார்கள். திருமால் அவர்களை பார்த்து, அமரர்களே, அஞ்சாதீர்கள், நான் சிவபெருமானை ஆராதித்து அவரின் அருளால் உங்களை காப்பேன். பகைவர்கள் பலவான்களாக இருப்பதால் அவர்களை வெல்ல வேண்டி அதற்காகவே சிவ ஆராதனை செய்கிறேன் என்றார். தேவர்கள் அதை கேட்டு மகிழ்ந்து தங்கள் இருப்பிடங்களை அடைந்தார்கள். அதன் பிறகு விஷ்ணு கைலாய மலைக்கு சென்று சிவபெருமானை குறித்து தவம் செய்ய கருதி ஹோமகுண்டம் அமைத்து யாகம் வளர்த்தார். பார்த்திவ பூஜா விதானமான பலவித ஸ்தோத்திரங்களாலும் மந்திரங்களாலும் சேவித்து, மானச சரசில் இருக்கும் தாமரை மலர்களால் பூஜித்து, பத்மாசனத்தில் வீற்றிருந்து யோக நிலையில் இருந்தார். அவர் அநேக காலம் பூஜை இயற்றியும் சிவபெருமான் காட்சி அளிக்காததால் திருமால் கடின தவத்தையும் சிவபூஜையையும் மேற்கொண்டு பல காலம் செய்து வந்தார். அப்போதும் சிவபெருமான் தோன்றாமல் இருக்கவே அவரது 1000 திருநாமங்களையும் தியானித்து 1000 கமலங்களால் அர்ச்சனை செய்ய முடிவு செய்து 1000 தாமரை மலர்களை சேகரித்து வந்தார். ஒவ்வொரு திருநாமத்துக்கும் ஒவ்வொரு மலராக அர்ச்சித்து வந்தார். அவரது பக்தியை சிவபெருமான் பரீட்சிக்க விரும்பி கடைசியில் ஒரு திருநாமத்துக்கு ஒரு மலர் குறையும்படி செய்தார். அதனால் திருமால் தம் சிவபூஜா நியமத்துக்கு குறைபாடு ஏற்படுவதை சகிக்காமல், எனது கண் தாமரை மலரே ஆகும், இதையை கொண்டு பூஜையை முடிப்பேன் என்று தன்னுடைய கண்ணை பறிக்கத் தொடங்கினார். அப்போது சிவபெருமான் அவர் முன்பு காட்சியளித்து, விஷ்ணுவே, உன் கண்ணை பறிக்க வேண்டாம், உன் பக்திக்கு மகிழ்ந்தேன், வேண்டிய வரம் கேட்டால் தருகிறேன், உனக்கு கொடுக்க கூடாதது எதுவும் இல்லை என்றார். அதற்கு மகாவிஷ்ணு, சங்கரா, நீர் அறியாதது எதுவும் இல்லை, உலகங்கள் தைத்தியர்களால் துன்புறுகின்றன, யாவரும் சுகமடைவதற்கும் தைத்திய சங்காரம் செய்வதற்கும் தக்க ஆயுதம் எதுவும் என் கையில் இல்லை, எனவே உம்மை சரணடைந்தேன் என்று கூறி துதித்தார். சிவபெருமான் விஷ்ணுவுக்கு இறங்கி சுதர்சனம் என்ற சக்கராயுதத்தை கொடுத்தருளினார். அதை பெற்றுக்கொண்ட விஷ்ணு சிவபெருமானிடம் உத்தரவு பெற்று சகல தைத்தியர்களையும் சங்காரம் செய்தார். இவ்வாறு சூதமுனிவர் திருமால் சக்கராயுதத்தை பெற்ற சரிதத்தை கூறி முடித்தார். சிவபெருமானின் பெருமைகள் என்றென்றும் தொடரும். ஓம் நம சிவாய.